அவதாரங்கள், அதாவது சிவபெருமான் பல பல இதுல சக்தி தேவிய ஆட்கொள்றதுக்காக பல வடிவங்கள் பல ரூபங்கள் எடுத்து ஒவ்வொரு முறையும் திருமணம் பண்ணிப்பாரு. அப்போ முதல்ல சக்தி தேவி எடுத்த அவதாரம் பார்த்தீங்கன்னா தாக்ஷாயினி, தட்சனுக்கு மகளாக பிறந்து தாக்ஷாயினியா பிறந்து தட்சனுக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை தட்சனோட தலையை வெட்டி போட்டதுக்கு அப்புறம் ஆட்டு தலையை கொடுத்து அகோர வீரபத்ரரானுக்கு ஆட்டு தலையை கொடுக்குறாரு. அப்ப அந்த தட்சனோட மகளாக பிறந்து ஏற்பட்ட ஒரு கேடு கட்டவனுக்கு நம்ம பொண்ணா பிறந்துட்டுமே அப்படின்ட்டு தன்னோட உடலை இழந்துடுறாங்க தாட்சாயினி. தாட்சாயினி இழந்த உடனே சிவபெருமானுக்கு உக்ர கோவம் வந்தது. அதுக்கப்புறம் தான் வீரபத்ரரை ஏகி தட்சனை வெட்டி போடுறாரு. அதுக்கப்புறம் மறுபிறப்புல தாட்சாயினி என்றவங்க இமவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இமயமலை பர்வதராஜனோட மகளாக பார்வதி என்ற பேர்ல பிறக்கிறாங்க. அப்படி பார்வதி தேவியா பிறக்கும் போது சிவபெருமான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க வரும்போது மைனாகினி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வதி தேவியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, அது சிவபெருமானுக்கு எப்படி என்னோட பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, அவன் எப்ப பார்த்தாலும் புலிக்கோலை பாம்பை சுத்திக்கிட்டு சுடுகாட்டு சாப்பிட அள்ளி போட்டுக்கிட்டு தெத்து பிடிச்ச மாரி பரதேசியா சுத்தி நிற்கிறான். நான் அதோ மைனாக பர்வதம்ன்றது மலைகளின் அரசி, இமவான் என்றவர் மலைகளின் ராஜா. அப்பேற்பட்டவங்களுக்கு மகளா இருக்காங்க பார்வதி தேவி. அப்போ என்னுடைய குடும்பத்தோட கௌரவம் என்ன, மரியாதை என்ன, இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய மலை, அப்பேற்பட்ட மலைகளின் அரசனாக இருக்கக்கூடிய என்னோட மகளை கேடு போய் சுடுகாட்டு சாம்பலை பூசின்னு இருக்கு நான் கொடுக்குறதா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே நாரதர் என்ன பண்ணா, சுவாமி இப்படி பேசுறாங்க சுவாமி, ரொம்ப அவமானமா இருக்கு, இந்த கோலத்தை நீங்க மாற்றிக்கிட்டு வரணும், சுந்தரரா வரணும் அப்படின்ற. சுந்தரனா அழகு, அழகு ரூபமா வரணும், சரி பார்த்துக்கலாம் அப்படி அப்படின்ட்டு அனுப்பிச்சு விடுறாரு. அப்போ கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றாங்க. கல்யாணம் பண்ண சொல்ல சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, இந்த கோலத்தெல்லாம் விட்டுட்டு கல்யாண கோலத்துல மாப்பிள்ளை மாரி வர்றாரு. அப்படி மாப்பிள்ளை மாரி வர சொல்ல அவர் கல்யாண கோலத்தை பார்க்கறதுல எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கு கண்ணாடியில பாக்குறாரு சுவாமி. கண்ணாடியில ஒரு செகண்ட் பார்த்த உடனே சிவபெருமானுக்கு ஒரு செகண்ட் தன்னோட அழகை பார்த்து ஒரு கர்வம் வந்தது. ஐயோ, இந்த அழகு என்ன வேலை செய்யுது, நம்மளையே கர்வப்பட வைக்குது, சுந்தரா வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சுந்தரனா அழகு, அழகு வெளியே வா, சுந்தரா வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டோன்னா அந்த கண்ணாடியில பார்த்தார்ல பிம்பம், அந்த பிம்பம் அப்படியே சுந்தரரா ஒரு உருவமா வருது. அதுதான் ஆளாள சுந்தரர். 63 நாயன்மார்ல மாப்பிள்ளை குலத்தோட இருக்காரு பாருங்க. அந்த மாப்பிள்ளை குலத்துல இருந்தாலும் பிறந்தாரு. ஒரு மாப்பிள்ளை குலத்திலே இருக்கார் சுந்தரர். இந்த சுந்தரர் தான் கைலாயத்துல சிவபெருமானோட சாமீப முக்தியில இருக்கு. சாமீப முக்தி, சாலோக முக்தி, சாரூப முக்தி, சாயுஜ முக்தி, 4 வகையான முக்தி இருக்கு. அந்த சாயுஜ முக்தின்றது பதமுக்தி, சாலோகம், சாமீபம், சாரூபம்ன்றது 3ம் பதமுக்தி, சாயுஜ்யம்ன்றது பரமுக்தி. பரமுக்தி அடைந்த உயிர்கள் மீண்டும் பிறக்காது, பதமுக்தியில இருக்க உயிர்கள் மீண்டும் பிறக்கும். இவங்க பதமுக்தியில இருக்கும்போது சுந்தரருக்கு ஒரு சின்னதா ஒரு ஆசை வருது. அதுவும் சிவபெருமானோட திருவிளையாடல் தான். உடனே பூமியில வராரு. பூமியில பிறந்து அப்படியே கல்யாணம் பண்ணிக்க சொல்ல சிவபெருமான் தடுத்தாட்கொண்டு நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுன்னு போறாரு. கூட்டுன்னு போயிட்டு திருவண்ணூர் கோயில போயிட்டு வந்தது சிவபெருமான் தான் அப்படின்ட்டு அவர் வெளிக்காட்டுறாரு. அப்போ சிவபெருமானோட அடியவர்களாக இருக்கக்கூடிய ஆதிசைவ சிவாச்சாரியர் குலத்துல பிறந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்போ சிவபெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார், உனக்கு பூஜை பண்ணக்கூடிய குலத்தில் பிறந்த என்ன பாட ஊட்டிய சாமி, உனக்கு பூஜை பண்ண விட மாட்டே, அர்ச்சனை பாட்டே ஆகும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. நீ பண்ற பாட்டெல்லாம் நான் அர்ச்சனையா ஏத்துக்கிறேன், கோயில் கோயிலா என்ன பாடு அப்படின்றாரு. அப்படி கோயில் கோயிலா பாடும்போது ஒரு நாள் திருவாரூர் போறாரு. திருவாரூர் போக சொல்ல அங்க திருவாரூர் போனீங்கன்னாக்கா தேவாசிரியர் மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த தேவாசிரியர் மண்டபத்துல சிவபெருமானோட அடியார்கள்லாம் அங்க உட்காந்து சிவ தியானத்துல உட்காந்துக்கிட்டு சிவபெருமானோட புகழ பாடிட்டு இருக்காங்க. அப்போ கோயிலுக்குள்ள போறார் சுந்தர சுவாமி. சுந்தர சுவாமி போகும்போது எல்லா சிவ தியானத்துல இருக்காங்க, இவங்களோட தியானத்தை நம்ம கலைக்கக்கூடாது, இவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படி ஒதுங்கி போறாரு. இப்படி ஒதுங்கி போறத அங்க இருந்து ஒரு நாயன்மார் பார்த்துறாரு, இரண்மிண்ட நாயனார். பார்த்துட்டு உடனே ஒரு கோபம் வந்து அடியார்கள்லாம் இருக்கும், அடியார வணங்காம இவர் பாட்டு நேரம் உள்ள போறாரு. சிவபெருமானோட தோழன், நம்பிரான் தோழன் அப்படின்ட்டு சுந்தரர் சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னதான் சிவபெருமானுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டோட விட்டுமே, அது என்ன சிவபெருமானோட அடியார்களை வணங்காம இவர் நேரம் போயிருந்தா அப்படின்ட்டு இங்க இருந்து சிவபெருமானுக்கிட்ட சண்டை போறாரு. நான் உன்னை ஒருத்த பார்க்க வரான், எங்களெல்லாம் கண்டுக்காம போறான், எங்களை மதிக்கல கும்பல அப்படின்னா அவரு காம்ப்ரமைஸ் சொல்றாரு, நீங்க கோச்சிக்காதீங்க, ஜபருங்க உங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால நீங்க அவர் சப்போர்ட் பண்ணினா சைவ சமயத்துல இருந்து உங்களை தள்ளி வச்சிருவோம். வேற சிவபெருமான
சிவபெருமான் இல்லைன்னா சைவ சமயமே இல்லை. சைவ சமயத்துலேருந்து அவனை தள்ளி வச்சிருவேன். அவன் மரியாதையா சுந்தரருக்கு அட்வைஸ் பண்ணி அவனை திருப்பி அனுப்பு. அடியார்கள் வணங்கி போக சொன்ன அப்படியே சிவபெருமானேப்பா அடியார்கள்லாம் கூச்சிக்கிறாங்க, போய் முதல்ல அவங்கள வணங்கிட்டு வா அப்படின்ட்டு அவங்க வணங்கணும் சொல்ல, சுவாமி எங்களை மன்னிச்சிருங்க, நான் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் போனேன், அதனால என்ன மன்னிச்சிருந்தேன், விரும்புகிற காம்ப்ரமைஸே ஆகலை. உடனே சிவபெருமான் முறையிறார், அவங்கள பற்றி ஒரு பாட்டு பாடுங்க. என்ன சாமி பாட்டு பாடுன்னா, தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ட்டு சிவபெருமானே அடி எடுத்து கொடுக்குறாரு. தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ற பாடல்களோட முதல் வரி எடுத்து கொடுத்தோம்னா 60 நாயன்மார்களையும் சுந்தர சுவாமி பாடுறாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க சுந்தரரும் ஒரு நாயன்மார் 61 நாயன்மார்களா சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய புராணத்துல சேக்கிழார் சுவாமி இப்பேற்பட்ட சுந்தரரை பெற்றெடுத்த சுந்தரோட தாயும் தந்தையும் அடியார்கள் தான், அவங்களும் நாயன்மார்கள் தான். 63 நாயன்மார்கள் கதையா சேக்கிழார் சுவாமி பாடுறாரு. அப்போ இதுல இருந்து இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிவபெருமான வழிபடுறது பெருசா சிவபெருமான அடியார்களை வழிபடுறது பெருசா அப்படின்னா அடியார் வழி தான். சைவ சித்தாந்த நெறியில சொல்லக்கூடியது குரு சங்கம லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு லிங்க சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவை வழிபடணும். இந்த குரு எப்படி இருப்பார், சிவபெருமான் எப்படி இருப்பாங்க, லிங்கத்தை காட்டுவாரு. இந்த 2 வழிபாடு கூடவே சங்கமம். சங்கமம்னா கூட்டம். எந்த கூட்டம்னா அடியார் திருக்கூட்டம். அடியார் திருக்கூட்டத்துல இருக்கக்கூடிய அடியார்களானது. அதான் மாணிக்கவாசகரும் ஒரு பாடல்ல சொல்லுவார் திருவாசகத்துல, உடையால் உந்தன் நடுவில் இருக்கும் உடையால் நடுவில் இருத்தி அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் முன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். உன்னோட அடியாரோட நடுவுல நான் இருக்கணும், அந்த அருளை எனக்கு செய்யிட்டு மாணிக்கவாசகரே கேட்கிறார். அப்படி இருக்கும் பாருங்க. உடையால் உந்தன் நடுவில் இருக்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் முன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தை முடியாமுதலே என் கருத்து முடியும் என்னும் முன்னின்றே அப்படின்னு கேட்கிறேன். என்னன்னா அடியாரோட நடுவுல நான் இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா அடியார்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க சிவபெருமான் இருப்பார். அப்ப அடியார் வழிபாடு பண்ணாலே அங்க சிவபெருமான நம்ம வழிபட்ட பலனும் கிடைக்கும், அடியாரில் வழிபட்ட பலனும் கிடைக்கும். நம்ம டைரக்டா சிவபெருமான வழிபட்டா அவர் வராரோ இல்லையோ, அடியார்களை வழிபட்டா சிவபெருமான் வந்துடுவார். காரைக்காலமேர வழிபட்டாக்கா காரைக்காலமேர வழிபாடை பார்த்து மகிழ்ந்து சிவபெருமானிக்கு வந்துடுவார். வந்து எல்லாத்துக்கும் கேட்குற வார்த்தை கொடுப்பாரு. ஏன்னா கருணாகரமூர்த்தி தன்னை வழிபடக்கூடிய அடியார்களை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அங்கெல்லாம் வந்து சிவபெருமான் வந்து அருள் செய்யக்கூடிய கருணாமூர்த்தி. அதனால தான் அடியார் வழிபாடை நம்ம முன்னெடுத்து நம்ம பெரியவர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அடியார் வழிபாடுன்றதே சிறப்பு. அதுலேயும் சிறப்புலையும் சிறப்பு. சிவபெருமானே தன்னோட திருவாய் மலர்ந்து என்னுடைய அம்மா அப்படின்னு சொன்னவங்களுக்கு வருஷந்தோறும் நமக்கும் இந்த அம்மா நம்ம வீட்டில் வந்து உட்காந்து இவங்களுக்கு பூஜை பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுத்து எல்லா அடியாரையும் வரவழைச்சு இந்த அருள் செய்திருக்காங்க. எல்லாருமே நம்ம இங்கே தூங்கி இருக்குன்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவபெருமானோட அருளால் தான் நம்ம இன்னைக்கு இந்த பூஜை கூட நம்மளால பண்ண முடியுது. எல்லாமே அவனோட திருவருள் தான் அப்படின்றதுனால இந்த அடியாரோட சிறப்புகள்லாம் நமக்கு சொன்னோம் இல்லையா. சொல்பவர்கள் கேட்பவர்கள் நினைப்பவர்கள் அனைவரும் முக்திக்கு போகக்கூடிய வாய்ப்பை சிவபெருமான் நல்குவார் அப்படின்றத சொல்லி பெருமானை நல்லா தியானம் பண்ணிட்டு இப்போ நம்ம பூஜை முடிச்சோன்னா ஆதிவாசிகள்